முதல் வாசகம். தூய முத்தம் கொடுத்து ஒருவர் மற்றவரை வாழ்த்துங்கள். திருத்தூதர் பவுல் ரோமையருக்கு எழுதிய திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 16, இறை திரு வசனங்கள் 3-9 மற்றும் 16 மற்றும் 22-27 முடிய. சகோதரர் சகோதரிகளே, கிறிஸ்து இயேசுவுக்காக என்னோடு சேர்ந்து உழைக்கின்ற பிரிஸ்காவுக்கும் அகிலாவுக்கும் என் வாழ்த்து. அவர்கள் என் உயிரை காக்க தலை கொடுக்கவும் முன் வந்தார்கள். அவர்களுக்கு நான் நன்றி செலுத்த கடமைப்பட்டிருக்கின்றேன். நான் மட்டும் அல்ல, பிற இணைத்த திருச்சபைகள் அனைத்துமே நன்றி செலுத்த கடமைப்பட்டிருக்கின்றன. அவர்கள் வீட்டில் கூடும் திருச்சபைக்கும் வாழ்த்து சொல்லுங்கள். என் அன்பார்ந்த எப்பயணத்துக்கும் வாழ்த்து கூறுங்கள். ஆசியாவில் கிறிஸ்துவை முதலில் ஏற்றுக்கொண்டவர் இவரே. உங்களுக்காக பாடுபட்டு உழைத்த மரியாவுக்கு வாழ்த்து தெரிவியுங்கள். என் உறவினர்களும் உடன் கைதிகளுமான அந்திரோனிக்கு, யூனியா ஆகியவர்களுக்கும் என் வாழ்த்துக்கள். திருத்தூதர்களுள் இவர் பெயர் பெற்றவர்கள். இவர்கள் எனக்கு முன் கிறிஸ்தவர்கள் ஆனார்கள். ஆண்டவருக்கு உரியவரான என் அன்பார்ந்த அம்பிலியாத்துக்கு வாழ்த்துக்கள். கிறிஸ்துவுக்காக உழைக்கும் என் உடன் உழைப்பாளரான உர்பானுக்கும் என் அன்பார்ந்த ஸ்தாக்கிக்கும் வாழ்த்து சொல்லுங்கள். தூய முத்தம் கொடுத்து ஒருவர் மற்றவரை வாழ்த்துங்கள். கிறிஸ்துவின் எல்லா சபைகளுக்கும் உங்களுக்கு வாழ்த்து கூறுகின்றன. இந்த திருமுகத்தை எழுதி கொடுத்த தெர்த்தியுவாகிய நான் ஆண்டவருக்கு உரியவன் என்னும் முறையில் உங்களுக்கு வாழ்த்து கூறுகின்றேன். நான் தங்குவதற்கும் சபையினர் அனைவரும் ஒன்று கூடுவதற்கும் தம் வீட்டில் இடமளிக்கின்ற காயு உங்களுக்கு வாழ்த்து சொல்கிறார். நகரத்தின் பொருளாளரான எரஸ்தும் நம் சகோதரனாகிய குவார்த்தும் உங்களுக்கு வாழ்த்து கூறுகிறார்கள். இயேசு கிறிஸ்துவை பற்றி நான் பறைசாற்றும் நற்செய்திக்கு ஏற்ப வாழ கடவுள் உங்களை உறுதிப்படுத்த வல்லவர். ஊழி காலமாக மறைபொருளாக இருந்த இந்த நற்செய்தி இப்பொழுது வெளிப்படுத்தப்பட்டுள்ளது. இறைவாக்கினர் வாயிலாக இது நமக்கு தெளிவாகியுள்ளது. என்றும் வாழும் கடவுளின் கட்டளைப்படி எல்லா மக்களினங்களுக்கும் அது தெரிய வந்துள்ளது. இதனால் அவர்கள் நற்செய்தியை கேட்டு நம்பிக்கை கொள்வர். ஞானமே உருவாகிய கடவுள் ஒருவருக்கே இயேசு கிறிஸ்துவின் வழியாய் என்றென்றும் மாற்றி உற்றதாக. ஆமேன். ஆண்டவர் அருளும் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. நற்செய்தி வாசகம். யார் உங்களை நம்பி உண்மை செல்வத்தை ஒப்படைப்பார்? லூக்கா எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். அதிகாரம் 16, இறை திரு வசனங்கள் 9-15 முடிய. அக்காலத்தில் இயேசு தம் சீடர்களுக்கு கூறியது, நான் உங்களுக்கு சொல்கிறேன், நேர்மையற்ற செல்வத்தை கொண்டு உங்களுக்கு நண்பர்களை தேடிக்கொள்ளுங்கள். அது தீரும் பொழுது அவர்கள் உங்களை நிலையான உறைவிடங்களில் ஏற்றுக்கொள்வார்கள். மிக சிறியவற்றில் நம்பத்தகாதவர் பெரியவற்றிலும் நம்பத்தகாதவராயிருப்பார். மிக சிறியவற்றில் நேர்மையற்றவர் பெரியவற்றிலும் நேர்மையற்றவராயிருப்பார். நேர்மையற்ற செல்வத்தை கையாளுவதில் நீங்கள் நம்பத்தகாதவராயிருந்தால் யார் உங்களை நம்பி உண்மை செல்வத்தை ஒப்படைப்பார்? பிறருக்குரியவற்றை கையாளுவதில் நீங்கள் நம்பத்தகாதவர்களாய் போனால் உங்களுக்கு உரியவற்றை உங்களுக்கு கொடுப்பவர் யார்? வீட்டு வேலையாலும் இரு தலைவர்களுக்கு பணிவிடை செய்ய முடியாது. ஏனெனில் ஒருவரை வெறுத்து மற்றவரிடம் அவர் அன்பு கொள்வார், அல்லது ஒருவரை சார்ந்து கொண்டு மற்றவரை புறக்கணிப்பார். நீங்கள் கடவுளுக்கும் செல்வத்துக்கும் பணிவிடை செய்ய முடியாது. பண ஆசைமிக்க பரிசேயர் இவற்றையெல்லாம் கேட்டு இயேசுவை ஏளனம் செய்தனர். அவர் அவர்களிடம் கூறியது, நீங்கள் உங்களை மக்கள் முன் நேர்மையாளராக காட்டிக் கொள்கிறீர்கள். கடவுள் உங்கள் உள்ளங்களை அறிவார். நீங்கள் உங்களை மக்கள் முன் உயர்ந்தவர்களாக காட்டிக்கொள்வது கடவுள் பார்வையில் அருவருப்பாகும். இது ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். எனக்கு பிரியமானவர்களே, ஒவ்வொரு நாளும் கல்லறை நமக்கு கற்றுத்தருகின்ற கருத்தியல்களை நாம் சிந்தித்து கொண்டிருக்கின்றோம். அன்பானவர்களே, இப்படி கல்லறையில் எழுதப்பட்ட இந்த வார்த்தைகள் எப்படி ஒருவருடைய வாழ்வை பிரதிபலிக்கக்கூடியதாக இருக்கிறதோ, கிறிஸ்தவர்களாகிய நமக்கு அந்த இறை வார்த்தையும் நமக்கு அத்தகைய ஆறுதலை தருவதை நாம் பார்க்கின்றோம். ஆம் அன்புமிக்கவர்களே, இறப்பு என்று நாம் பார்க்கின்ற பொழுது கிறிஸ்தவ பார்வையில் அது ஒரு முடிவல்ல,
அது ஒரு முற்றுப்புள்ளி அல்ல, மாறாக தொடக்க புள்ளி என்பதாகும். மேலும் பல வார்த்தைகள் நமக்கு ஆறுதலையும் நம்பிக்கையையும் திடத்தையும் ஒரு வகையான உத்வேகத்தையும் தருவதை நாம் பார்க்கின்றோம். ஆம் அன்பானவர்களே, திருப்பாடல் 23 நாம் இவ்வாறாக வாசிக்கின்றோம் அல்லையா? இருள் சூழ் பள்ளத்தாக்கில் நான் நடக்க நேர்ந்தாலும் நீர் என்னோடு இருப்பதால் நான் எத்தீங்கிற்கும் அஞ்சிடேன் என்பதாகும். ஆம் அன்புக்குரியவர்களே, நாமும் பல வேளைகளில் இந்த இறந்தவர்களுடைய வாழ்வு இப்படிப்பட்டதாக இருக்கிறது என்பதை இன்றைய நாளில் நாம் சிந்தித்து பார்ப்போம். ஆம், சாவின் இருள் சூழ் பள்ளத்தாக்கில் அவர்கள் சென்றிருந்தாலும் கூட ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் மீது அவர்கள் கொண்டிருந்த அந்த விசுவாசம் அவர்களை ஒருபோதும் ஒரு நிலையில் தொய்வடை வைப்பதில்லை, மாறாக அவர்களுக்கு புத்துயிர் தருவதை நாம் பார்க்கின்றோம். ஆம், ஆண்டவர் இயேசுவில் விசுவாசம் கொண்ட மரித்த நம் முன்னோர்கள் அனைவரும் இத்தகைய நிலையான ஆறுதலை பெறுகின்றனர் என்பதை இன்றைய நாளில் நாம் சிந்தித்து பார்ப்போம். ஆம் அன்புக்குரியவர்களே, தொடர்ந்து நம்முடைய வாழ்விலும் நாமும் நம்மளுடைய வாழ்கின்ற இந்த வாழ்வில் பல நேரங்களில் நாம் பல கஷ்டமான சூழ்நிலைகளுக்கு உள்ளாகும் போது நாம் ஒருபோதும் பயப்படாது ஆண்டவர் நமக்கு துணை இருக்கின்றார் என்பதை உணர்ந்தவர்களாக, ஏதோ இருளில் சூழ் பள்ளத்தாக்கில் நான் நடக்க நேர்ந்தாலும் என்ற அந்த வார்த்தையை நாம் எப்பொழுதும் பற்றி நின்று வாழ அருள் வேண்டுவோம். மன்றாடுவோமாக. அன்பே உருவான இறைவா, எங்களுடைய வாழ்க்கை பயணத்தில் நாங்கள் பல நேரங்களில் இருள் சூழ்கின்ற அந்த பள்ளத்தாக்கிற்கு நாங்கள் தள்ளப்பட்டாலும் அங்கேயும் நீர் இருக்கிறீர் என்ற அந்த ஆறுதலோடு நாங்கள் வாழ அருள் புரிவீராக. தொடர்ந்து அத்தகைய விசுவாசத்தோடு வாழ்ந்து மரித்த எங்களுடைய முன்னோர்கள், பெற்றோர்கள், பெரியவர்கள் அனைவருக்கும் நீரே உமது இலைப்பாறுதலையும் ஆறுதலையும் தர வேண்டும் என்று எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆமென். இந்த நாள் நல்ல நாளாக அமைய உங்களை வாழ்த்துகிறேன். உங்களுக்காகவும் ஜெபிக்கிறேன்.